friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டியான and ஹெல்தியான ஒரு துவையல் ரெசிபி தான் வந்து பார்க்க போறீங்க. வேர்க்கடலை துவையல். இது பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, ஈவன் ரைஸ்க்குமே வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு pan வச்சிருக்கேன். இதில் 100 கிராம் அளவு வேர்க்கடலையை வந்து எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வறுக்க தேவையில்லை. வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த வேர்க்கடலை வந்து வெடித்து அதில் இருக்க தோல் வந்து தனியாக வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதை எடுத்துடலாம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆறுனதுக்கப்புறமா அதில் இருக்க தோலை வந்து நம்ம எடுத்துடலாம். தோலோடு வந்து செய்கிறதா இருந்தாலும் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். தோலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துவையல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை வந்து சேர்த்துடலாம். இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் 3 டீஸ்பூன் தனியா வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 8 காஞ்ச மிளகாய் போல் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே பேனில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் வந்து நீங்கள் கடுகு வெந்தயம் சேர்க்கும் போதே கூட வந்து சேர்த்து வறுத்துக்கலாம். நான் அப்போ வந்து சேர்க்கலை, அதனால் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்த வேர்க்கடலையோடு வந்து சேர்த்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், வேர்க்கடலை துவையல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தாளிப்பு தான் வந்து பண்ண போகிறோம். துவையல் ரெடியாக இருக்குது. இது தாளிக்க பேனில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து வந்து சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து நம்ம துவையலை வந்து சேர்த்துடலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான வேர்க்கடலை துவையல் வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.